உங்க வாழ்க்கையே இதை சார்ந்துதான் இருக்கணும். நல்லா கொஞ்சம் குலுங்குற மாதிரி சொல்லுங்க. ஆண்டவர் எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விருப்பமா இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டிருப்பது உண்மை என்றால் ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு தெளிவு இருக்க வேண்டும். தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான். தமிழ்ல சொல்லுங்க. நம்முடைய ரட்சிப்பு 3 நிலைகளை சார்ந்தது. நம்பர் 1 பிப்பா, நான் ரட்சிக்கப்பட்டேன். நம்பர் 2 விஃபா, ரட்சிக்கப்படுகிறேன். நம்பர் 3 பிப்ளாக், ரட்சிக்கப்படுவேன். இதுல லாஸ்ட் குவார்ட்டி ஒன்று இருக்கு, அது பச்சை. என்னையா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேனா? ஹலோ ஹலோ, நான் வருத்தமில்லா வாலிபர் சங்க தலைவர் கைப்பிள்ள பேசுறேன். யார் பேசுறது? எங்கடா படிச்ச? எங்க படிச்ச? என்னை சுற்றி இருக்கிற பூமியிலே, சுற்றி இருக்கிற மக்கள் மத்தியிலே, அலுவலகத்திலே, வியாபாரத்திலே, அனுதினம் பழகுகிற குடும்பத்தார் நண்பர்கள் மத்தியிலே பாவ வார்த்தைகள், பாவ சிந்தைகள், பாவ காரியங்களை நான் காண்கிறேன், கேட்கிறேன், முகர்கிறேன். சில நேரங்களில் தொட்டு பார்க்கிறேன். என்னப்பா? நான் உன் காதை தொட்டுட்டேன்ல, அதே மாதிரி நீ என் காதை தொட்டு பாப்போம். நான் ஓடட்டா? ஓடியா 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 ஓடியா. அட நார பயல. Because I live in such a rotten world. ஆங்கிலம் தேவையா? நான் தமிழ் தானே, நீ தமிழ் தானே, அந்த பேரும் தமிழ் தானே. தமிழ் இருக்கல, எதுக்கு இங்கிலீஷ்ல பேசுறான்? பரதேசி பே போலிச்சாமியா. அப்படிப்பட்ட ஒரு பாழான உலகத்துல இருக்கிறதுனால்தான் நாம் தவிக்கிறோம், நாம் சஞ்சலப்படுகிறோம். நீ அடாளுற இல்ல, வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. என்றைக்கு இந்த பாவம் நிறைந்த இந்த பூமியிலே, பாவம் நெருங்கி நிற்கிற இந்த பூமியிலே நீ நடிகண்டா திரிசா உனக்கு கிடைக்குண்டா. பாரமானதை தள்ளிவிட்டாலும், நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டாலும் என்றைக்கு விடுதலை வரும்? என்றைக்கு? ஏன் கத்துற? உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன், உலகமும் எனக்கு அறையுண்டப்பட்டிருக்கிறது. நான் விட்டேன். அநியாயம் அக்கிரமத்தெல்லாம் பார்க்கும் போது அண்ணனோட நரம்பு பொட்டச்சி வெளியில வந்து எதிரிங்களை அடிச்சு தம்சம் பண்ணிடும். பக்கத்துல சொல்லுங்க, அபிஷேகத்தை வெறும் ஆட்டம் பாட்டத்துல செலவழிச்சு அதுதான் அபிஷேகம்னுட்டு ஏமாந்துடாதீங்க. சாம்பார் ஆப் எனக்கு. ஹலோ 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 ஹலோ. கலர் கலர் லைட் போட்டு மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஆடின உடனே அபிஷேகம் அப்படியே ஓடுது. ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சிலுவைய சர்ச்சுக்கு மேல நியான் லைட் போட்டு வைக்கிறதுக்கு இல்ல. அப்படியா? அதுவும் சிலருக்கு, சில கிறிஸ்தவங்களுக்கு, சார் எங்க ஊர்ல கோபுரம் கட்டியிருக்கோம், கழுத்து உடையிற மாதிரி கோபுரம் கட்டியிருக்கோம். நான் சொல்லுவேன், காக்காவுக்கு லெட்ரின் பண்றதுக்கு அவ்வளவு உயரத்துக்கு போகணுமா? அப்படிட்டா சரி ஒருத்தர் எங்க தாத்தா 2 கோடி ரூபாய் கொடுத்து கோபுரம் கட்டினாரு. 1 கோடி நீ பார்த்த? ஆமாப்பா, 1 கோடிப்பா. எவ்வளவு பெரிய கோபுரம் தெரியுமா? 400 அடி கட்டியிருக்காரு. 400 அடி. நான் கேட்டேன், 400 அடி கட்டினதுக்கு 2 கோடி கொடுத்தாரு உங்க தாத்தா? கீழே இருக்கிற எத்தனை பேர் ரோட்ல இருக்கிறான், அவனுக்கு 2 டாய்லெட் கட்டி கொடுத்தாலும் பத்திரமா இருப்பான், ஊராது நாராம இருக்கும். இனம் என்ன பிரிந்தது போதும், மதம் என்ன பிரிந்தது போதும், மனிதம் ஒன்றே தீர்வாகும். பக்கத்துல கொஞ்சம், காக்காவுக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பா? பொறாம லைட்டா ரசிக்கப்பட்டேன் 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 ரசிக்கப்பட்டேன்னு ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படி பொத்தினி நில்லையா ஓரமா? உஜாலாவை எடுத்து உச்சியில ஊற்றிட்டு இருப்பான் போல. எல்லாம் கடவுளுக்குள்ள தான் இருக்கு.